ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். முதல் திருநாளோட ரீகேப். தாயார் துளசி வாகனத்தில் வரா. மார்கழி திருநாளில் என்றைக்குமே கொண்டை போட்டுன்னு தான் இருப்பாள். ரொம்ப அழகாக இருப்பாள். கொண்டையில் வேறு குட்டி கிளி பாருங்க. குட்டி கிளி சின்ன பொண்ணாக ரொம்ப அழகாக இருப்பாள். கண் படித்த பையன்னா அவசியம் சேவிக்கணும். இன்றைக்கி காலையில் கள்ளழகர் திருக்கோலத்தில் வருவா. மதுரையிலேருந்து கள்ளழகர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அவசியம் எல்லோரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கள்ளழகர் திருக்கோலம் நாள்பாட்டாகும். கோபுர வாசலில் அரையசுவாமி மாலை வணிவண்ணா சொல்லி அங்கேருந்து தான் புறப்பாடாகும். தாயார் புறப்பாடாவா. அதுக்கப்புறம் கள்ளழகர் வருவா. ஆண்டாள் சொல்லக்கூடாது, கள்ளழகர் வருவா. நாடசால தெற்கிரத வீதி மண்டபப்படி முடிஞ்சு நாடசால மண்டபப்படி முடிஞ்சு எண்ணக்காப்பு மண்டபத்துக்கு எழுவா. ஸ்ரீவி கோபிகையர்கள் போட்ட கோலம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். அனுமத் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடின்னு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு மண்டலமாக ஆயின்ட்டுருக்க. வடபத்திர சாயி சன்னதியில் பிரகாரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு மாக்காப்பா இருக்குது. இன்றைக்கி சந்தன காப்பாகும். நாளைக்கு மூலம் ரொம்ப விமர்சையாக இருக்கும். அவசியம் எல்லோரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கமலாமாமி இன்றைக்கி நம்மக்கிட்ட பேச போகிற பக்தர் யாருன்னா சூரதாசர். நம்ம புரந்தரதாசர், சூரதாசர் எல்லாமே பெருமாளுக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சுண்டவா. இவர் நேற்று நம்ம அனுபவித்தோம் வால்மீகியோட திரு அவதாரம்னு. இன்றைக்கி சூரதாசர் அக்ரூரரோட அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுறார். கண்ணன் மேலே அபரிவிதமான பக்தி கொண்டவர். அக்ரூரரோட இதுன்னு சொன்னோம் இல்லையா, கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணர் கூடவே இருந்தவர் இல்லையா அக்ரூரர். அவரோட மறு அவதாரம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு கேட்டால், கமலாமாமி இங்கே குட்டி கதை சொல்கிறா. அவள் ஒரு நாள் சத்யபாமா இவரை கூப்பிட்டு விட்றாராம் அக்ரூரரை. ரொம்ப கோவத்தில் தலைவரி கோலத்தில் இருக்காராம். இப்போவே நான் கிருஷ்ணரை பார்க்கணும், பார்க்கலன்னா தற்கொலை பண்ணிட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். இவர் உடனே ரொம்ப பதறி போய், என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுன்னா எல்லோரும் கலங்கி போயிடுவாள் இல்லையா, சொன்னதை செய்கிற திருக்கோலத்தில் இருந்ததுனால பறந்து போய் உடனே தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாராம். எங்கே தேடியும் கண்ணனை கண்டுபிடிக்க முடியல. அவளை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட உருமாறுற சக்தி கொண்ட அக்ரூரர் கிருஷ்ணராக உருமாறி உடனே போகிறாராம். சத்யபாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுறதா. மறுபடியும் அவர் அக்ரூரர் இந்த மாதிரி கண்ணனை தேடி போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போன உடனே கண்ணன், நீ என்னதான் நீ அப்படி பண்ணியிருந்தாலும், நல்லதுக்காக பண்ணியிருந்தாலும் நீ தப்பு பண்ணிட்ட அக்ரூரர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ அடுத்த ஜென்மத்தில் குருடாக பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்றாராம். அவர் தான் சூரதாசராக பிறக்கிறார். கண்ணன் மேலே விரஜ பாஷையில் நிறைய 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 கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். சத்யபாமாவும் வந்த உடனே அவளுக்கும் சாபம் கொடுத்துறார், நீ அடுத்த ஜென்மத்தில் வேலைக்காரியாக பிறக்க கடவுதுன்னு. சூரதாசர் மானசீகமாக கண்ணனை நினச்சி உருகி மருகி பாடிகிட்டே இருக்கார். அவந்தியோட ராஜா இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை பாடுறதுக்காக அவைக்கு கூப்பிடுறார். அவரோட அஷ்டதிக்கஜங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை மாதிரி இவரோட அவையில் 9 பேர் நவரத்னா ரொம்ப அழகாக பாடுறவர் தான்சேன் இவரோட அவையில் இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. தான்சேன் இவரையும் அறிமுகப்படுத்தி சூரதாசரையும் இது பண்ணி நிறையா கீர்த்தனங்கள் பாடுறா. பிள்ளையார் மேலேயும் சரஸ்வதி மேலேயும் அபரிவிதமான கீர்த்தனங்கள் பாட எல்லாரும் அதில் திளைச்சி மூழ்கி தன்னை மறந்து இருக்கா. இவரோட இசையும் அந்த பாவத்தையும் அந்த இதையும் கேட்டு 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 அவ்வளோதான் தன்னை மறந்துடுறா. அப்போ நிறைய பெண்கள்லாம் கூட இவர்கிட்ட வரும்போது பாட சொல்லி கேட்டு வரும்போது சந்தோஷமாக பாடி ஆடி மகிழ்விக்கிறார் எல்லாரையும். அப்போ அவள் வேலைக்காரி சத்யபாமையும் அங்கே வரா வேலைக்காரியாக. அவளை பார்த்த உடனே அவருக்கு சுயநினைவு திரும்பிடுறது, இவருக்கும் கண்ணு தெரிஞ்சிடுறது. கருடாருடனாக கண்ணன் ஆட்கொண்டு இவருக்கு எல்லாருக்கும் மோட்சம் தராங்கிறது சரித்திரம், சூரதாசரோட சரித்திரம். நாளைக்கு கமலாமாமி என்ன பண்ண போகிறான்னு பொறுத்திருந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஏழிட்ட போகிறா, ஓடி போய் அவளை சேவிக்க போவோம்.